Rubilux Rockfort Paints. Why should I learn classical? I just want to learn this song அப்படிம்பாங்க. நான் சொன்னேன், you should learn classical, you should learn classical, then only you can do nice shows. அப்படிலாம் அவங்கள கொஞ்சம் பேசி கீசி கொண்டு வந்து சின்ன குழந்தைங்க ஒரு தெரியல எடுத்த உடனே சினிமா பாட்டுல அவங்க அப்படி இதுல அவங்க எடுத்த வீணையை வச்சுமே பனி விழும் மலரணும்னு அடிச்சுக்கணுங்கிறாங்க. ஆமா, அந்த பனி விழும் மலர்வனம் சொல்லி கொடுக்கணும்னா ஓகே நான் சொல்லி கொடுக்குறேன், இந்த எக்ஸசைசஸ்லாம் வாசி. ரொம்ப சின்ன 25 வயசுலயே நீங்க அம்மா ஆயிட்டீங்க. ஆமா, அது எப்படி அவ்வளோ ஜாலியாக எடுத்துட்டீங்க அதை? ஏன்னா எல்லாருமே 40 வயசுல நான் வந்து ஹீரோயினாக தான் நடிப்பேன்னு சொல்லிட்டு இருக்காங்க இந்த காலத்தில். 40லயும் நான் சின்ன பெண்ணுங்கிறாங்க. நீங்க 25 வயசுலேயே அம்மா ஆண்டிங்கிறது எனக்கு ஹாப்பி சந்தோஷம்ங்கிறீங்க. இல்லை, எனக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாரும் என்ன அம்மான்னு கூப்பிடுறது எனக்கு பிடிக்குது. விஜய்க்கு அம்மாவா நடிக்கல, மாமியாரா நடிச்சேன் வசீகரா படத்துல. ஸ்னேகாவோட அம்மாவா நடிச்சேன். அந்த அனுபவம் என்ன சொல்லுங்க? நல்லா பேசுவார், அவ்வளவுதான். அவங்க அம்மா நல்லா பாடுவாங்க, அதனால என்னை பாட வச்சு கேட்பார். ஓஹோ, அதான் நான் அவர்கிட்ட உட்காந்து பாடி இருக்கேன். உன்னை காணாத கண்ணும் பாட சொல்லுவாரு. தனுஷோட அம்மா, என் பொண்ணு கூட சொல்லுவோம், ஏமா தனுஷை என்ன அண்ணா வாக்குறேன் அப்படின்னு. அது எப்படி சீரட் ஒரு ட்ரெடிஷனலா பெண் எப்படி நீங்க சீரட் பிடிக்கலாம்? நான் அப்படிதான், நான் ட்ரெடிஷனலா பெண்ணு, நான் ஒன்றும் முத்திரை குத்திக்கலையே. நீங்க நினைச்சு நான் என்ன பண்ண முடியும்? இப்போ உங்களுக்கு இன்டர்வியூ பண்றது ஒரு வேலை, அவருக்கு கேமராமேனுக்கு கேமரா பண்றது ஒரு வேலை, அது மாதிரி நடிக்கிறது எனக்கு ஒரு வேலை. அதுல எனக்கு 2 கொம்பெல்லாம் முளைக்கலையே, எல்லாருக்கும் ஒண்ணுதானே. நியூஸ் ஆரம்பிக்க ஒரு 5 minutes இருக்கும், வந்துருச்சு ஃபுல்லா. அப்ப நான் சொன்னேன், என்ன சார் அது கொலைச்சு கிழிச்சு வச்சதுன்னா என்ன சார் பண்ணணும், நல்லா பிடிச்சுக்கோங்க. எனக்கா பயம், எனக்கு குழப்பம், எதுக்கு சார் உள்ள வருது அப்படின்னு சொல்லி, மேடம் ரெடி மேடம் ரோலிங் மேடம் அப்படின்ட்டாங்க. முடிச்சாச்சு, நியூஸ் முடிச்சு வணக்கம் சொல்லி வந்து எழுந்துக்கிறேன். எல்லாம் ஓடுறாங்க, மேடம் பாம்ஸ்கர் இருக்கு ஓடுங்க மேல அப்படின்ட்டாங்க. வெளிநாடுகள்ல உங்களுக்கு வீணை கச்சேரிகள் எப்படி ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு? வெளிநாடுகள் நிறைய ஃபர்ஸ்ட் கிளாஸ் ரெஸ்பான்ஸ் இருக்கு, ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு. இப்போ இன்னும் நிறைய போறதுக்கு வந்திருக்கு, இன்னும் ஒத்துக்கணும். இப்ப நம்ம இங்க கச்சேரிகள் அட்வான்ஸ் எல்லாம் வாங்கினதுனால அதை விட்டுட்டு என்னால போக முடியல. இப்போ நீங்க கிளாசிக்கல் வாசிக்க மாட்டேங்கிறீங்க கச்சேரிகள்ல, ஆனா கிளாசிக்கல் மியூசிக் வந்து நீங்க கிளாஸ் எடுக்கிறீங்க. என்ன எடுக்கிறீங்க? கிளாசிக்கல் வந்து கத்துக்கிறவங்க நிறைய பேர், கிளாசிக்கல் வாசிக்கிறவங்களே நிறைய பேர் சினிமா பாட்டு கத்துக்கிறாங்க. ஓ, அப்படியா? நிறைய பேருக்கு இப்போ அப்ராட் தான் மெயினா, நிறைய பேர் வந்து ஃபிலிம் சாங்ஸ் எங்களுக்கு வேணும் கத்துக் கொடுங்க அப்படிங்கிறாங்க. அப்படி வர குழந்தைங்களையும் கொஞ்சம் நான் மடக்கி கொஞ்சம் கிளாசிக்கலும் சொல்லி கொடுக்குறேன். கிளாசிக்கலும் வேணும், அதுவும் மெயினா வேணும். ஏன்னா நான் கச்சேரியில வாசிக்கிறது இல்லையே தவிர கிளாசிக்கல் கத்துக்காம வீணையெல்லாம் தொட முடியாது. ஸோ எனக்கு கிளாசிக்கல் நல்லா தெரியும். ஸோ நான் சொல்லி கொடுக்கறது குழந்தைங்களுக்கும் ஒரு வர்ணம், இந்த சினிமா பாட்டு வேணுமா, இந்த வர்ணம் கத்துக்கோ, ஒரு சாரங்கா வர்ணம் தெரியணுமா, நீ இந்த பாட்டு கத்துக்கோ, நான் இது கத்து கொடுக்குறேன். அந்த மாதிரி கொஞ்சம் மெதுவா ஒரு வளர்ச்சி வர்ணம், நவராக மாளிகா வர்ணம், அதெல்லாம் அப்படி கொஞ்சம் உள்ள ஆஃபர் கரெக்ட் லிட்டரலா அதுதான். ஒரு சின்ன கிருத்தி கத்துக்கோ, மகாகணபதி கிருத்தி கத்துக்கோ. சில கேர்ள்ஸ் கேட்பாங்க, why should I learn classical? I just want to learn this song அப்படிம்பாங்க. நான் சொன்னேன், you should learn classical, you should learn classical, then only you can do nice shows. அப்படிலாம் அவங்கள கொஞ்சம் பேசி கீசி கொண்டு வந்து சின்ன குழந்தைங்க ஒரு தெரியல எடுத்த உடனே சினிமா பாட்டுல அவங்க அப்படி இதுல எடுத்த வீணையை வச்சுமே பனி விழும் மலரணும்னு அடிச்சுக்கணுங்கிறாங்க. ஆமா, இந்த பனி விழும் மலர்வனம் சொல்லி கொடுக்கணும்னா ஓகே நான் சொல்லி கொடுக்குறேன், இந்த எக்ஸசைசஸ்லாம் வாசி, இந்த சரளி வரிசை வாசி, ஜண்ட வரிசை வாசி, அலங்காரம் வாசி, மேல்ஸ்தாய் வரிசை வாசி, இதை வாசி, இது வாசிச்சா இந்த சாங் சொல்லி கொடுக்குறேன். சினிமா பாட்டு வாசிக்கிறது ரொம்ப ஈஸி, பட் இது கத்துண்டு அது வாசிச்சேன்னா அந்த டிஃபரன்ஸ் இருக்கும். அப்படின்னு மெதுவா கொண்டு வந்து இப்போ என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே கிளாசிக்கல் வாசிக்க ஆரம்பிக்கிறாங்க. வெளிநாட்டு கச்சேரிகள்ல உங்களுக்கு வரவங்க எல்லாருமே நம்ம இந்தியன்ஸ் தான் வராங்களா, ஃபாரினர்ஸ் நிறைய வராங்களா? ஃபாரினர்ஸ் அவ்வளவா வருது இல்ல, பட் ஆனா நார்த் இந்தியன்ஸ் வராங்க நிறைய பேர். நார்த் இந்தியன்ஸும் வந்து இன்னும் யூஎஸ் எல்லாம் போல கச்சேரிக்கு. நான் சிங்கப்பூர், மலேசியா அங்கெல்லாம் போய் வாசிக்கிறேன். சிலோன் போயிருந்தேன். இன்னும் யூரோப், யூஎஸ் கேட்டுட்டு இருக்காங்க, ஆஸ்திரேலியாவும் கேட்டுட்டு இருக்காங்க. அதுல வந்து நிறைய ஹிந்தி சாங்ஸ் நிறைய கேக்குறாங்க. ஓல்ட் ஹிந்தி, நம்ம பழைய ஹிந்தி தமிழ் பாடல்கள் அது நிறைய கேக்குறாங்க. பி சுஷீலா அம்மா, டிஎம்எஸ் சாங்ஸ்
அதெல்லாம் என் யூடியூப் பார்த்துட்டு தான் என்ன கூப்பிடுறாங்க. ஸோ நான் யூடியூப்ல என்ன சாங்ஸ் எல்லாம் மெயினா போட்டிருக்கேனோ அந்த சாங் எல்லாம் கேட்பாங்க. நான் ப்ராக்டிஸ் பண்ணாத போனேன்னா உததான் கிடைக்காது. அடிக்கடி கேட்குற சாங் இளையராஜா சாங்ஸ் அடி நிறைய கேட்குறாங்களே. நான் இளையராஜா சார் ஃபேனு, எம்எஸ்வி சார் ஃபேனு, அதனால அந்த சாங் எல்லாம் நிறைய கேட்பேன். அதோட பழைய சாங்ஸ் ரொம்ப பிடிக்கும். இப்போ வந்து சினிமாவில் நிறைய நடிச்சிட்டு இருக்கீங்க. ரொம்ப சின்ன 25 வயசுலேயே நீங்கள் அம்மா ஆயிட்டீங்க. ஆமா. அது எப்படி அவ்வளோ ஜாலியாக எடுத்துட்டீங்க அதை? ஏன்னா எல்லாருமே 40 வயசுல நான் வந்து ஹீரோயினாக தான் நடிப்பேன்னு சொல்லிட்டு இருக்காங்க இந்த காலத்தில். 40லயும் நான் சின்ன பெண்ணுங்கிறாங்க. நீங்க 25 வயசுலயே அம்மா ஆண்டிக்கிறது எனக்கு ஹாப்பி சந்தோஷம்ங்கிறீங்க. இல்ல, எனக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாரும் என்ன அம்மான்னு கூப்பிடுறது எனக்கு பிடிக்குது. எல்லாரும் அம்மாவா நடிச்சிட்டீங்க? எல்லாருக்கும் அம்மாவா நடிச்சிட்டேன். எனக்கு கமல் ரஜினி சாருக்கு தான் நடிக்கல அம்மாவா, மற்றபடி எல்லாருக்கும் அம்மா. விஜய் கூட அம்மாவா நடிச்சேன். விஜய்க்கு அம்மாவா நடிக்கல, மாமியாரா நடிச்சேன். வசீகரா படத்துல ஸ்னேகாவோட அம்மாவா நடிச்சேன். அந்த அனுபவம் என்ன சொல்லுங்க? நல்லா பேசுவார், அவ்வளவுதான். அவங்க அம்மா நல்லா பாடுவாங்க, அதனால என்ன பாட வச்சு கேட்பார். ஓஹோ. அதான் நான் அவர்கிட்ட உட்காந்து பாடி இருக்கேன். உன்னை காணாத கண்ணும் பாட சொல்லுவாரு. ஏன்னா அவங்க அம்மா சிங்கர். அவங்க அம்மா எனக்கு ஃப்ரெண்டு, நல்லா தெரியும். அவங்க எங்க தியேட்டருக்கு வந்து ரெக்கார்ட் பண்ணுவாங்க. அவங்க நல்ல சிங்கர். அவங்க செட்ல வந்து உங்களுக்கு பாட சொல்லி கேட்பாங்க. ஆமா, அவ்வளவு பேச மாட்டார். பட் ஆனா எப்பவாவது ஒரு வாட்டி டைம் கிடைக்கிறப்போ ஒரு வாட்டி பாடி இருக்கேன். பட் கொஞ்சம் ரிசர்வ்டா தான் இருப்பார். என்ன பாட்டு பாட சொன்னாரு? உன்னை காணாத கண்ணும் பாட. நல்லா இருக்குமே, ஒரு 2 லைன் பாடுங்க. நல்லா இருக்குமே அந்த பாட்டு. உன்னை காணாத கண்ணும் கண்ணல்ல, உன்னை எண்ணாத நெஞ்சும் நெஞ்சல்ல, நீ சொல்லாத சொல்லும் சொல்லல்ல, நீ இல்லாமல் நானும் நானல்ல, நீ இல்லாமல் நானும் நானல்ல. தேங்க்யூ. ஆமா, கில்லி படத்துல உங்களுக்கு வர வேண்டிய சான்ஸ் வரலன்னு கேள்விப்பட்டேன். நீங்க அதுல சீரியல்ல நான் பிஸியா இருந்தேன். அதுல வருத்தம் உண்டா உங்களுக்கு? ஏன்னா ஒரு நல்ல சான்ஸ் கிடையவே கிடையாது. யார் யாருக்கு என்னென்ன உண்டோ அது அப்பப்ப கிடைக்கும். ஒரு அரிசியிலயும் நம்ம பேர் எழுதியிருக்கோம். ஆமா, வருத்தப்பட்டு என்ன பண்ண போறோம்? குர்ஆன்ல சொன்ன வரிகள் அவ்வளவுதான். நான் நடிப்பேன்னு கனவுல கூட கண்டதில்லை. அப்போ நடிச்சுட்டு இருக்கேன். ஸோ வீணை வாசிப்பேன் வீணை நான் உட்காந்து கச்சேரி பண்ணுவேன் நினைச்சு கூட பார்த்ததில்லை. ஸோ நினைக்காததெல்லாம் கிடைக்கும் போது இதுதான் வேணும் அதுதான் வேணும்னு செலக்ட் பண்றதுக்கு நம்ம யாருமே கிடையாது. வாழ்க்கையில வரதை ஏத்துக்கணும், அவ்வளோதான். அதுதான் சின்ன லைஃபோட ஒரு சின்ன ஒரு ஃபார்முலான்னு சொல்லலாம். கிடைக்கிறத ஏத்துட்டு போயிட்டே இருக்கணும். ஐயோ இது கிடைக்கலையே, இது அவன் நல்லா இருக்கானே, இவன் நல்லா, எதுக்கு? உடம்பு பூரா விளக்கண்ணிய தொட்டு நீங்க பூசிண்டு பிறண்டாலும் ஒற்ற மண்ணு தான் ஒட்டும். அதனால கரெக்ட், கவலையே படாத இருக்கலாம். லைஃப் ரொம்ப சிம்பிள், ஜாலியா எடுத்துன்னு போயிட்டே இருக்கலாம். அம்மாவா நானா இமேஜ் போயிடுமே அப்படின்லாம் யோசிக்க. என்ன மண்ணாங்கட்டி இமேஜ் எனக்கு ஒன்றும் புரியல. நான் என்னங்கிறது என் குழந்தைகளுக்கு தெரிஞ்சா போறேன், என் புருஷனுக்கு தெரிஞ்சா போறேன், எங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சா போறோம். நான் இளமையா இருந்து அங்க காமிச்சுட்டு என்ன பண்ண போறேன் சொல்லுங்க? என்னோட கேரக்டர் அது கொடுக்குறாங்க, அந்த ரோலை பண்ணிட்டு வரேன், முடிஞ்சு போச்சு. அது எதுக்கு நம்ம ரொம்ப பெருசா திங்க் பண்ணிக்கணும்? இப்போ உங்களுக்கு இன்டர்வியூ பண்றது ஒரு வேலை, அவருக்கு கேமராமேனுக்கு கேமரா பண்றது ஒரு வேலை, அது மாதிரி நடிக்கிறது எனக்கு ஒரு வேலை. அதுல எனக்கு 2 கொம்பெல்லாம் முளைக்கலையே, எல்லாருக்கும் ஒண்ணுதானே. அது ஏன் நம்ம பெருசா எடுத்துட்டு அதை பெருசா இது பண்ணிட்டு மண்டைக்குள்ள போட்டு குடஞ்சுட்டு ஜாலியா இருந்துட்டு போயிட்டே இருக்கு. சினிமாவில் உங்களுக்கு பிடிச்ச அம்மா யாரு? சரண்யா பிடிக்கும். சரண்யா பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். நம்ம வந்து நம்ம இந்த கேரக்டர் நம்ம பண்ணிருக்கணுமே, இந்த அம்மா கேரக்டர் அண்ணி கேரக்டர் அப்படின்னு ஏதாவது நடிச்சிருக்கீங்களா? அவங்க நல்லா பண்றாங்களே அப்படிதான் தோணும். அவங்கள சொல்ல யாராவது பண்ணாலும் நல்லா பண்றாங்க அப்படின்னு உங்களை பொருத்தி பாக்குறதெல்லாம் தேவையில்லை, சான்ஸே இல்லை. நான் பண்ண கேரக்டர் வேணா இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணிருக்கலாமான்னு அப்படி யோசிப்பேனே தவிர ஐயோ இதை நம்ம பண்ணிருக்கலாமேன்னு யோசிக்கவே மாட்டேன். உங்களுக்கும் தனுஷோடைய படங்களுக்கும் ஒரு நல்ல காம்போ, 2 நல்ல காம்போ. உங்களுக்கு நிறைய படங்கள்ல நீங்க நிறைய எல்லாம் கிடையாது, 2-3 படங்கள். படிக்காதவன் பண்ண, விஐபி பண்ண, நையாண்டி பண்ண. அது அந்த டைரக்டர்ஸ் கூப்பிட்டதுனால பண்ணேன். அது அந்த படங்கள் ஃபேமஸ் ஆனதுனால நீங்க தனுஷ் படம் நிறைய பண்றீங்க, தனுஷோட அம்மா என் பொண்ணு கூட சொல்லுவோம், ஏமா தனுஷ் என்ன அண்ணா வாக்குறேன் அப்படின்னு. தனுஷ் எப்படி நல்லா பேசுவாரா? ரொம்ப நல்ல டைப். அரட்டை டைப்? அரட்டை எல்லாம் கிடையாது, யாருமே ரொம்ப அரட்டை எல்லாம் அடிக்க மாட்டாங்க. அதுவும் இப்ப இந்த கேரவன் கலாச்சாரம் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் அவங்க வேலை முடிஞ்சா கேரவன்ல போய் உட்காந்துக்கிறோம். அரட்டை அடிக்கிறதுக்குலாம் அங்க டைமும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அவங்கவுங்க வேலை முடிச்சு நான் எப்பவுமே என்னோட டிஸ்டன்ஸ் நான் பார்த்துப்பேன்.
ஏன்னா நம்ம ஏதாவது பேசி அவங்க மூஞ்சி பார்த்து பேசாத போயிட்டாங்கன்னா நமக்கு கஷ்டமா இருக்கும். அதனால நான் ரொம்ப போய் பேச மாட்டேன். அவங்களா பேசினா நல்லா பேசுவேன். நயன்தாரா மேடமோட நிறைய படம் பண்ணியிருக்கேன். அவங்களும் நல்லா பேசுவாங்க. படம் பேரெல்லாம் மறந்துடுவேன் நானு. ஒரு பேய் படம் அவங்க பண்ணாங்க, அதுல பண்ணேன். இப்போ ஒரு படம் பண்ணிட்டு இருக்கேன் அவங்களோடது. புது படம்? ஆமா, புது படம். சசிகுமார் சாரோட டைரக்ஷன். சசிகுமார்னு அவர் இல்ல, சசியோட படம். அந்த படம் பண்ணிட்டு இருக்கேன். படம் பேரெல்லாம் நான் மறந்துடுவேன். நான் சொல்றேன், ஐ லிவ் ஃபார் திஸ் மொமெண்ட். அதனால பேரெல்லாம் மறந்து போயிடுவேன், படத்து பேரெல்லாம். ஒரு படத்துல சிகரெட் பிடிச்சிருக்கேன், மகள் திருமேனி சார். ஆமா, அது எப்படி சிகரெட்? ஒரு ட்ரெடிஷனலா பெண் எப்படி நீங்க சிகரெட் பிடிக்கலாம்? நான் அப்படிதான், நான் ட்ரெடிஷனலா பெண்ணு. நான் ஒண்ணும் முத்திர குத்திக்கலையே. நீங்க நினைச்சு நான் என்ன பண்ண முடியும்? கேரக்டர் பண்ண சொன்னாங்க, நான் பண்ணினேன். என்ன தப்பு இல்ல. சிகரெட் குடிக்கிறாப்புல காமிச்சிருக்கீங்க. அது எல்லாரும் உங்க வீட்டுல ஒண்ணும் சொல்லலையா? ஒன்னும் சொல்லல. எங்க வீட்டுல என்ன பத்தி தெரியும்? நான் சிகரெட் பிடிச்ச மாதிரி காமிச்சா நான் சிகரெட் பிடிச்சேன். அருண் விஜய் சார் கூட ஷார்ட்ல நடிக்கிறத பார்த்து, வா அருண் ஒரு தம் போடலான்னு கூப்பிடுவீங்க போல இருக்கேன். மேம் என்ன மேம் இது சார் கேரக்டர்ப்பா அப்படின்னு. அதுக்காக ட்ரைனிங் எடுத்துட்டீங்க? ஆமா, ட்ரைனிங் கொடுத்தாங்க. இந்த ஆபீஸ்ல வர வழிச்சு அந்த லேடி ஸ்மோக் பண்ற ஸ்மோக் ஏதோ ஒண்ணு, அந்த அது வந்து 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 எப்படி சொல்றது, இந்த வாசனை வந்து பெப்பர்மெண்ட் ஸ்மெல் மாதிரி இருக்கு. அது மாதிரி ஏதோ கொடுத்து ட்ரைனிங் கொடுத்தாங்க. இருமல் வந்து இல்ல, அது அந்த டெக்னிக் சொல்லி கொடுத்தாங்க. உள்ள இழுக்காது, இங்கேயே வச்சுன்னு புகை வேணும் மேம், புகை வேணும் மேம், புகை வேணும், இப்படி வச்சு நைஸா எடுத்துருவேன். மேம் புகை விடுங்க அப்படிம்பாங்க. அந்த மாதிரி. அது என்னன்னா, அந்த படத்து ஃபர்ஸ்ட் டே ஷூட்டு நம்ம பீச்ல இருக்கிற ஒரு ஃபேமஸ் சரவண பவன் ஹோட்டல் கிட்ட ஷூட்டு. சரி. அப்பதான் நான் சரவண பவன் அவங்க கேசட் சிடி ஒண்ணு பாடியிருந்தேன். சரி. அவங்க ஆறு படை கோவில் ஒண்ணு கட்டியிருந்தாரு. அதுக்காக அத்தனை சாங்கும் நான் பாடி ஒரு சிடி வெளியிட போறோம். அவங்க கோவிலுக்கு போய் அந்த ஊர் பேர் மறந்து போச்சு. அங்க போய் காரைக்குடி கிட்ட, தூத்துக்குடியா, அங்க தூத்துக்குடி கிட்ட, அங்க நான் அடுத்த நாள் கிளம்பணும். ஃபர்ஸ்ட் டே அவங்க ஹோட்டல் முன்னாடியே நின்று நான் ஸ்மோக் பண்ணிட்டு சீன் அடிச்சுட்டு இருக்கேன். அது மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. கொஞ்ச நாள் ரசிகர்கள் பார்த்தா மேம் சிகரெட் வேணும்னு கேட்குற அளவுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் தான் இல்லையா? அப்படிலாம் இல்ல, அப்படி யாரும் கேட்கல. நிறைய அப்ரிஷியேட் தான் பண்ணாங்க. மேம் நீங்க இப்படியா, அதுதான் டைரக்டருக்கு வேணும் தான், இவங்க இப்படியான்னு பார்க்கணும், எனக்கு அதுதான் வேணும். நான் யாரை வேணா கூப்பிட்டு அந்த டோர்ல பண்ண வைக்க முடியும், பட் நீங்க பண்ணா நல்லா இருக்கும்னு யோசிச்சேன். பார்த்துக்கோங்க, இது உங்களுக்கு பிளஸ்ஸாவும் போகலாம் மைனஸாவும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்ன மகள் திருமேனி சார் ஒத்துக்க சொன்னாரு. ஒத்துக்கிறீங்களா? அதுவும் கம்பல்லாம் பண்ணல, கேட்டாரு. என்கிட்ட முதல்ல அந்த கேரக்டரை பத்தி கேட்கறதுக்கே கொஞ்சம் யோசிச்சாங்க மேனேஜர். அப்புறம் வந்து நான் தான் ஆஃபீஸ் போய் நான் சொன்னேன், இல்லை சார் நான் பண்றேன், எனக்கு ஒன்றும் பெரிய இப்படி வரணும் அப்படி வரணும், ஐயோ கூப்பிடாத போயிடுவாங்களே, அந்த பயம்லாம் எனக்கு எதுவுமே கிடையாது. நான் என்ன பண்றேனோ அதுதான். ஸோ எங்க வீட்டில் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. ஒரு படத்துல சிகரெட் பிடிக்கிறதுனால நான் சிகரெட் பிடிச்சுட்டே இருக்கவும் மாட்டேன். ஆனா நான் பண்றேன் சார் அப்படின்னு சொல்லி நான் தான் தைரியமா ஒத்துனேன். அது எனக்கு எந்த மைனஸாவும் ஆகல. ஆமா, இந்த மாதிரி நிறைய சீரியல் சினிமான்னு நடிச்சிட்டு இருக்கீங்கல்ல, அப்போ வீணை பிராக்டிஸ் பண்ண உங்களுக்கு எங்கதான் எப்பதான் நேரம் கிடைக்குது? இல்ல, இப்போ கொஞ்சம் சீரியல்ஸ் பண்ணி ரொம்ப வருஷம் ஆயாச்சு. நானு சினிமா மட்டும்தான். சினிமான்றது என்ன மாதிரி மதர் கேரக்டர்ஸ்லாம் நிறைய நாள் எல்லாம் இருக்காது. ஒரு 2-3 நாள், இல்ல மிஞ்சி போனா ஒரு 4-5 நாள், அவ்வளவுதான். அந்த மாதிரி இருக்கிற மாதிரி தான் பார்த்து கொடுக்குறேன். அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்னா ஒரு நாள் ஷூட் இருக்கும். அந்த மாதிரி சின்ன சின்ன ஷூட்ஸ் தான் போறேன். ஸோ எனக்கு நிறைய வீணையோட நிறைய பேசுறதுக்கு டைம் இருக்கு. என் கிளாஸஸ்க்கு நிறைய டைம் இருக்கு. இப்போ அதுவும் இல்லாம ஃபுல் ஆர்கெஸ்ட்ராவோட ஷோ பண்றேன். அதுவும் இல்லாம நான் மட்டும் தனியா கரோக்கேல ஷோ பண்றேன். அதுவும் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ கூட ரீசெண்டா நம்ம பக்கத்துல இந்த ஹயாத் ஹோட்டல்ல அந்த கரோக்கே ஷோ பண்ண ஒரு பெரிய டாக்டர்ஸ் அஃபிஷியல் மீட்ல. ஸோ அதெல்லாம் பண்ணும்போது இன்னும் த்ரில்லிங்கா இருக்கும். கரோக்கேனா ஒரு பார் கூட நம்ம மிஸ் பண்ண முடியாது. ஒரு இது போச்சுனாலும் போச்சுதான். அதுல உட்காந்து அட் ஸ்ட்ரெச் ஒரு 2.5 hours கச்சேரி பண்ணேன். எல்லாமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தானே. நீங்க சினிமால வந்து யாராவது கூப்பிட்டுருக்காங்களா? ரஹ்மான் மாதிரி யாராவது வீணை வாசிக்க, வீணை பிட் நிறைய வருமான சினிமால? இல்ல யாரும் கூப்பிடல. அப்படி அது மாதிரி வாய்ப்பு வரல. நல்லா வாசிக்கிறவங்க எல்லாம் இருக்காங்க. மீரா, உங்க குடும்பத்தை பத்தி சொல்லுங்க. உங்க பையன் இப்ப சினிமால பாட ஆரம்பிச்சிட்டாரு. ஆமா ஆமா. ஒரு சூப்பர் சிங்கர்லயும் எந்த லெவல்ல வந்தாரு அவரு? சூப்பர் சிங்கர்ல ஃபைனல்ஸ்க்கு மட்டும் வரல, அதோட எலிமினேட் ஆயிட்டான். லாஸ்ட் 3 இயர்ல வந்தாரு. ஆமா ஆமா. பட் உங்க பையன் வந்ததுக்கு உங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் காரணம் செய்தி படிச்சேன், உண்மையா?
அது நெப்போட்டிசம்னு நிறைய வந்தது நியூஸ் அப்படிலாம். அவன் சூப்பர் சிங்கர் உள்ள போனதே எங்களுக்கு ஆக்சுவலா தெரியாது. அவனா ஆடிஷன் அப்ளை பண்ணி அப்புறம் எப்படி இந்த செய்தி வருது? செய்தி வருது உங்ககிட்ட சொல்லணுமா? நானு கேட்கணும். செய்தி வரதான் வரும். ஏன்னா அவன் என் பையன். இப்போ அவங்க சேனல்ல கூப்பிடுறப்ப நான் போய் நிப்பேன். ஏன்னா என் யார் யாருக்கோ நான் நிற்கும் போது என் பையனுக்காக நான் போய் நிக்க மாட்டேன்னா. நிச்சயமா. சோ அப்படியே வந்தாலும் என்ன தப்புங்கிறேன் நான். தப்பு ஒண்ணும் இல்லையே. அவன் டேலண்ட் இருந்து அவன் பாடுறதுனாலதான் இன்னைக்கு ஆல்மோஸ்ட் எல்லா மியூசிக் டைரக்டர்ஸையும் அவன் பாடின்னு இருக்கான். ஸோ அது வந்து என் பையன்றதுனால ஒரு பாட்டு கொடுக்கலாம், என் பையன்றதுக்காக 2 பாட்டு கொடுக்கலாம். ஆந்திராலாம் போய் பாடிட்டு வரான், ஹைதராபாத் போய் கீரவாணி சார்ட்ட பாடிட்டு வரான், இங்க நம்ம இமான் சார்ட்ட பாடியிருக்கான், யுவன் சங்கர் ராஜாட்ட பாடியிருக்கான், அனிருத் சார்ட்ட நிறைய பாடின்னு இருக்கான், இங்க நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ்ட பாடின்னு இருக்கான், சந்தோஷ் சார்ட்ட பாடியிருக்கான். அவர் பாடுனதுல லேட்டஸ்டா உங்களுக்கு பிடிச்ச பாட்டு தானே சொல்லுங்களேன். நிறைய இருக்கு. இப்போ அவனே கம்போஸ் பண்ணி ஒரு இண்டிபெண்டன்ட் சாங் ஒன்று திங்க் மியூசிக்காக பாடியிருக்கான். இதுக்காக திங்க் மியூசிக்காக அவனை கூப்பிட்டு பெரிய பெரிய கம்பெனிஸே மியூசிக் பண்ண சொல்லி ரிலீஸ் பண்றாங்க. நிறைய வீடியோஸ் ஆல்பமா சேர்த்து பண்றான். ஸோ அது மாதிரி நிறைய பிஸியா இருக்கான். நீங்களும் இது காதல் தானே நம்ம ஒரு சாங் பண்ணி ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு, மில்லியன்ஸ் கணக்குல போயிருக்கு. இப்போ திங்க் மியூசிக் கோக் ஸ்டுடியோஸ்க்கு ஒன்று பாடியிருக்கான், நிறைய பாடிட்டு இருக்கான். ஸோ பையன் ஆதித்யா பத்தி சொன்னீங்க, உங்க டாக்டர் அக்ஷயாவா? ஆமா, அவங்கள பத்தி சொல்லுங்க. அவ வந்து ஆர்கிடெக்சர் முடிச்சுட்டு மும்பைல ஒர்க் பண்ணிட்டு இருந்தா செட் டிசைனிங்ல. இப்போ அங்கேருந்து நிறைய ஷார்ட் பிலிம்ஸ்க்கெல்லாம் ஆர்ட் டைரக்டரா இருந்து அவார்ட் எல்லாம் வாங்கினா. இப்போ வந்து ஒரு பெரிய தமிழ் படத்துல அந்த யூனிட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கா ஆர்ட் டைரக்டர் டீம்ல. கலைத்துறையில ஈடுபாடு, கலைத்துறையில வந்துட்டா அவளும் வந்திருக்கா. ஸோ உங்க கணவருக்கு பிடிச்ச பாட்டு எது சொல்லுங்க. உங்களை ஓய்வான நேரத்துல இந்த பாட்டு வாசிமா அப்படி கேட்போம் அப்படின்னு எந்த பாட்டு வாசிக்க சொல்லுவாரு? நான் எந்த பாட்டு வாசிச்சாலுமே அவருக்கு பிடிக்கும். என்னோட ஃபர்ஸ்ட் கிரிட்டிக் அவர் தான். சரியா இல்லைன்னாலும் அவர் தான் இது சரியா இல்லை, இது தப்பு, இந்த இடத்துல தப்பா இருக்கு, கரெக்டா பண்ணும்பாரு. அப்படியே இல்லைனாலும் ரொம்ப நல்லா இருந்ததுன்னா நல்லா இருக்குன்னு முதல்ல அப்ரிஷியேட் பண்றவர் அவர் தான். நீங்க சங்கர மடத்துல ரொம்ப ரெகுலரா போவீங்களா? இங்கே மகா பெரிவால வேண்டிப்பேன். மடத்துல போய் வாசிச்சது இல்லை. எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் வீடு தான் கோவில். வீட்டுல உட்காந்து விளக்கேத்திட்டு உட்காந்து வாசிக்கிறோட ஒரு நிம்மதி வேற எங்கேயும் கிடைக்காது எனக்கு. கச்சேரியா கூப்பிட்டா கோவில்கள்ல போய் வாசிக்கிறேன், அவ்வளவுதான். ஆமா, உங்களோட நேட்டிவ் பிளேஸ் எது? எல்லாம் born and brought up எல்லாமே சென்னை தான். சரி, இப்ப நீங்க அடுத்த கட்டம் என்ன பண்ணணும் அப்படின்னு ஏதாவது பிளான் வச்சிருக்கீங்களா மனசுல? ஒன்றும் கிடையாது. அப்படியே கடவுள் வந்து நம்மளை கை பிடிச்சி கூட்டின்னு போயிட்டு இருக்கான். நூல் பிடிச்சா மாதிரி நீ நடி, நீ இப்போ நியூஸ் வாசி, நீங்க பாடு, அது மாதிரி அவன் எங்க கூட்டின்னு போறாரோ அப்படியே போறோம், அவ்வளவுதான். நோ பிளான்ஸ். வாழ்க்கை இது, அது போற போக்குல நம்ம போயிடுவோம், ஈஸியா போவோம் சார். அழகா அவரே கூட்டிட்டு போறாரு. எதுக்கு நம்ம போய் நான் இப்படி வரணும்னு போய் அலை மாதிரி அடிச்சு வேணாமே. அப்படியே தெளிஞ்ச நீரோட மாதிரி லைஃப் போயின்னு இருக்கு, அது மாதிரி போயின்னு இருக்கு. அயோத்தியில ராமர் கோயில், அது தொடர்பா நீங்க ஏதாவது சாங்ஸ் ரிலீஸ் பண்ணிருக்கீங்களா உங்க யூடியூப்ல? பாயோஜி மேனே ராமல கனதன பாய், அந்த சாங் வாசிச்சிருக்கேன். அது உங்க இதுல போயிட்டு இருக்கு? ஆமா, போயிட்டு இருக்கு. அது உங்களுடைய ஃபேவரட்டா? உங்க இது கச்சேரிகள்ல வாசிப்பீங்களா? நிறைய நார்த் இந்தியன் கச்சேரியில சில கச்சேரி இதுக்கு வந்து இங்கேருந்து ஆன்லைன்ல ப்ரோக்ராம் பண்றேன். ஹிந்தி சாங்ஸ் ஒன்லி, புராணா சாங்ஸ் மாதிரி. அவங்களாம் அந்த புராணா கீத்துன்னு கொண்டாடுறாங்க. பழைய சாங் வாசிச்சா அவங்க தன்னை மறந்து டான்ஸ் ஆடுறாங்க, கூத்தாடுறாங்கன்னே சொல்லலாம். நார்த் இந்தியன்ஸ் அது மாதிரி இங்கேருந்து ஆன்லைன்ல நான் ஷோஸ் பண்றேன், நிறைய சாங்ஸ் பாடுறேன். ஜெய் கணேஷ் ஜெய் கணேஷ் ஜெய் கணேஷ் தேவா, அந்த மாதிரி சாங்ஸ் எல்லாம் வாசிக்கிறேன். நிறைய ஹிந்தி சாங்ஸ், ஓல்ட் சாங்ஸ், ரஃபி சாங்ஸ், ஆஷா சாங்ஸ், லதா மங்கேஷ்கர் சாங்ஸ் எல்லாம் வாசிச்சுட்டு இருக்கேன். நீங்க என்ன யோகா பிரியரா? நீங்க யோகா பண்ணுவேன். டெய்லி யோகா பண்றீங்களா? டெய்லி பண்ணுவேன். பிராணாயாம மெடிடேஷன் பண்ணுவேன். ஜிம்முக்கு போவேன், எக்ஸசைஸ் பண்ணுவேன். அப்படியா? ஆமா. யோகா வந்து ரொம்ப வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்களா? ரொம்ப வருஷமா பண்ணிட்டு இருக்கேன். ஒரு காலத்துல வந்து 5 மணி மார்னிங் 5 o'clock கிளாஸுக்கு போவோம். 4 மணிக்கு எழுந்து குளிச்சு விளக்கேத்தி ஒரு பாலை காய்ச்சி சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு 5 மணி கிளாஸ், 4:45 அங்க இருப்போம். அதுக்கு அப்படி கத்துனது யோகா. அதனால விடாத மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன் நான் அது யோகா பண்ணிட்டு. டயட் விஷயத்துல ரொம்ப கரெக்டா இருப்பீங்க? இல்ல, டயட் நம்ம சாப்பிடுற சவுத் இந்தியன் ஃபுட், அது ஒண்ணு பெருசா டயட்லாம் ஃபாலோ பண்ண மாட்டேன். நம்ம சாப்பிடுற ரசம் சாதத்துக்கும் தயிர் சாதத்துக்கும் என்ன டயட்? அதனால யூஸ்வல் டயட்டை ரொம்ப வெளியில சாப்பிட மாட்டேன்.
குரல் எப்படி மெயின்டைன் பண்றீங்க? ஏன்னா நிறைய நீங்க பக்தி சாங்ஸ் பாடுறீங்க. ஆமா. குரல் எப்படி மெயின்டைன் பண்றீங்க? ஏதாவது விசேஷமா இருக்கீங்களா அல்லது எஸ்பிபி மாதிரி நான் என்ன வேணா சாப்பிடுவோம்? இல்ல ஐஸ்கிரீம்ஸ் ஐஸ் ஐட்டம்ஸ்லாம் பாடின்னு இருக்கிறப்போ அதெல்லாம் சாப்பிடாத இருப்பேன். இப்போ வந்து வீணேன்றதுனால கத்தி எடுத்து ஒரு வெங்காயம் கூட கட் பண்ண மாட்டேன். எங்கேயாவது கையில போட்டு எடுத்துன்னா கச்சேரி பாதிக்கும் இல்லையா, அதனால அது மட்டும் பண்ண மாட்டேன். மற்றபடி எல்லா வேலையும் பண்ணுவேன். நீங்க செய்தி வாசிப்பாளராக இருந்த போது நீங்க செய்தி வாசிச்சிட்டீங்க, திடீர்னு உங்க ஸ்டுடியோக்குள்ள பெரிய பெரிய 2-3 டாக்ஸ் வந்ததுன்னு கேள்விப்பட்டேன். ஐயோ, அது ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். சொல்லுங்க. நம்ம டிடில முன்னாடி வந்து சேனல் 2 சேனல் 1 இருக்கும் இல்லையா, செகண்ட் சேனலுக்காக நைட் 10:20 ஒரு நியூஸ் ஒண்ணு போகும் லைவ். சரி. சோ அது படிக்கிறதுக்கு ஒரு ரீடர் தான் அப்போ. சரி. அது வந்து நம்மளுக்கு டிடி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இறங்கி உள்ள போனோம் அந்த ஸ்டுடியோக்கு போறது அண்டர் இதுல. ஸோ உட்காந்துன்னு இருக்கேன், எல்லாம் டச் அப்லாம் பண்ணிட்டு ரொம்ப ஸ்டைலா. அப்பதான் ஒரு நியூஸ் படிக்கிறது ஒரு சின்ன வயசு வேற. அப்பெல்லாம் நீங்க சோமனா ரவி ஹீரோயின்ஸ் ரொம்ப ஜாலியா உட்காந்து நான் ரெடியா அப்படியா இப்படியான்னு பேசிட்டு இருக்கோம். ரெடியா ப்ராம்ப்டர்லாம் ரெடியா இருக்கான்னு பார்த்துட்டு இருக்கோம். பார்த்தா ஒரு 4 நாய் அங்கேருந்து வாயில வந்து அந்த பார்க் பண்ணக்கூடாதுன்றதுக்காக அந்த கவர் போட்டு 4 நாய் பெருசா அல்சேஷன். நியூஸ் ஆரம்பிக்க போறீங்க? நியூஸ் ஆரம்பிக்க ஒரு 5 மினிட்ஸ் இருக்கும், வந்துருச்சு ஃபுல்லா. அப்ப நான் சொன்னேன், என்ன சார் அது குலைச்சு கிழிச்சு வச்சதுன்னா என்ன சார் பண்ணணும், நல்லா பிடிச்சுக்கோங்க. எனக்கா பயம், எனக்கு குழப்பம், எதுக்கு சார் உள்ள வருது அப்படின்னு சொல்லி, மேடம் ரெடி மேடம் ரோலிங் மேடம் அப்படின்ட்டாங்க. முடிச்சாச்சு, நியூஸ் முடிச்சு வணக்கம் சொல்லி வந்து எழுந்துக்கிறேன். எல்லாம் ஓடுறாங்க, மேடம் பாம்ப் ஸ்கேர் இருக்கு ஓடுங்க மேல அப்படின்ட்டாங்க. ஒண்ணுமே அவங்க என்ன சொல்றாங்க என்னன்னு புரியல, எல்லாரும் ஓடுறாங்க. ஓடுறத பார்த்து எழுந்து வந்து மேக்கப் ரூம்ல இருந்து மேக்கப் எடுத்துட்டு மேக்கப் பாக்ஸ் எடுத்துட்டு ஓடி வந்தோம் வெளியில. அன்னைக்கு வந்து உயிரை கையில பிடிச்சிட்டு ஓடி வந்தது வேற என்னைக்குமே இருக்காது. அப்புறம் நல்ல காலம் ஒன்றும் இல்லை, அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. இப்போ வந்து நம்ம நியூஸ் வாசிக்கிறதுல இப்ப நிறைய பேர் வாசிச்சுட்டு இருக்காங்க. உங்க காலத்துல எந்த சௌரியமும் கிடையாது. இப்ப வாசிக்கிறவங்களை பார்த்து நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? இல்ல, நாங்க நியூஸ் படிச்சப்போ எங்களுக்கு நியூஸ் படிக்கிறது மட்டும்தான் வேலை. நாங்க வாட்டுக்கு போவோம். ஆக்சுவலா ஷூட் முடிச்சுட்டு நியூஸை முடிச்சுட்டு நான் கச்சேரி போயிட்டு பாடிட்டு இருப்பேன். அப்போ கச்சேரி முடிச்சு அதுக்கப்புறம் டப்பிங் போயிட்டு 11 மணிக்கு வீட்டுக்கு வந்து சேருவேன். ப்ராம்ப்டர் இருந்தது. இப்ப நியூஸ் ரீடர்ஸ்லாம் நிறைய வேலை, ஆஃபீஸ் வேலை மாதிரி அவங்க எல்லா வேலையும் பார்க்கணும். இப்ப நியூஸ் ரீடர் இருக்கிறது ரொம்ப கஷ்டம். நாங்க இருந்தப்போ ஜாலியா மேக்கப் பண்ணி உட்கார வேண்டியது, அவங்க கொடுக்கற நியூஸ படிக்க வேண்டியது, அவ்வளவுதான் இருந்தது. இப்ப ரொம்ப கஷ்டம்னு கேள்விப்படுறேன் நான். நல்ல வேளை தப்பிச்சிட்டீங்க. நல்ல வேளை தப்பிச்சிட்டேன். பட் இப்ப தமிழ் தான் கொஞ்சம் கேட்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்படியா? தமிழ் மாத்திட்டாங்களோ, பள்ளின்னு சொல்ல வேண்டியதா பள்ளிங்கிறாங்க. சோ தமிழையும் மாத்திட்டாங்களோ போல இருக்கு அப்படின்னு தோடுறது. நிறைய அது மாதிரி ரொம்ப உச்சரிப்பு ரொம்ப கஷ்டமா இருக்கு கேட்கறதுக்கு. அவங்களுக்கு தைரியம் இருக்கு, இப்ப படிக்கிறதுக்கு தைரியம் இருக்கு, ஆனா இது இல்ல, மொழி வளம் இல்ல, அவங்களுக்கு சொல்லி கொடுக்கல, அவ்வளவுதான். நீங்க சோமனா ரவி எல்லாம் பேசும்போது ரொம்ப சுத்தமா இருக்கும். நிறைய பேர் அது எப்படி சொல்றாங்க பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க சந்தியா எல்லாரும் பேசும்போது எப்படி அவங்க பேசுறாங்க பாருன்னு சொல்லுவாங்க பெரியவங்க. எனக்கு சோபனா ரவி மேம் ஒரு வாட்டி இந்த பொருளாதாரம்னு சொல்றத வந்து ஒரு கிளாஸே எடுத்தாங்க. பொருளாதாரம்னு எனக்கு சொல்லும்போது கஷ்டமா இருக்கும். நம்மளுக்கு கடை இந்த ப்ராம்ப்டர்ல நியூஸ் படிக்கும்போது பொருளாதாரம் படிக்கும்போது ரொம்ப இப்போ வருது, அப்போ கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. அப்போ சொல்லுவாங்க பொருள் ஆதாரம். ஒரு வார்த்தையும் ஒரு எழுத்தும் நாக்குக்குள்ள போய் உட்காந்து காஃபி குடிச்சிட்டு வெளியில வரணும். அந்த மாதிரி பொருளாதாரம் அப்படி வச்சுக்கணும். நம்மளுக்கு வராத வார்த்தையை 4 வாட்டி சொல்லி பழகணும்பாங்க. ஸோ அவங்கெல்லாம் சொல்லி கொடுத்ததுலதான் இந்த தமிழ்லாம் இவ்வளவு நல்லா வருது. இன்னைக்கும் நான் வந்து தமிழ் படிக்கணும்னா எனக்கு அவ்வளவு பிடிக்கும். வேல்மாறல் டெய்லி படிப்பேன் நான். அந்த வேல்மாறல் தமிழை படிக்கிறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்கும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலேன்னு சொல்ல அவ்வளோ அழகா இருக்கும் தமிழ் அதை படிக்கிறதுக்கு. அந்த தமிழ் படிக்கிறது எனக்கு அவ்வளோ ஆர்வம். திருப்புகழ் எவ்வளவு அழகா இருக்கும். ஆமா, திருப்புகழ் ரொம்ப ஆமா, திருப்புகழ் நீங்க படிச்சீங்க, எப்ப தப்பே பண்ண மாட்டீங்க. ஆமா, கரெக்ட். உங்களுக்கு அரசியல் ஈடுபாடு இருக்கா? இல்ல, கண்டிப்பா கிடையாது. நீங்க மோடி ஆதரவாளரா? மோடி ஆதரவாளர். இந்த என்ன நடக்கிறதோ அதை கேட்டு தெரிஞ்சுப்பேன். இவங்கள நான் ஆதரிக்கிறேன், அவங்கள ஆதரிக்கிறேன், அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அரசியல் உங்க ப்ரிஃபரன்ஸ், எனக்கு ராகுலை பிடிக்கும் மோடியை பிடிக்கும் அப்படிலாம் கிடையாது? எதுவுமே கிடையாது. சினிமாலே இவங்களை பிடிக்கும் அவங்கள பிடிக்கும்ன்றதெல்லாம் கிடையாது. நல்லா நடிச்சா பார்ப்பேன், அவ்வளவுதான். நல்ல படமா இருந்தா ரசிச்சு பார்ப்பேன். அதே மாதிரிதான் நல்லது, மக்களுக்கு நல்லது பண்றாங்கன்னா அதை நான் ரசிச்சு பார்ப்பேன். அதை நல்லா அனுபவிச்சு நல்லா பண்றாங்க. அதுல பெரிய உங்களுக்கு வந்து ஒரு ஈர்ப்பு இல்ல அரசியல்? இல்ல.
இந்த அரசியல் எப்படி இருக்கு அப்படிங்கறதுலாம் நீங்க இல்ல கவனிங்க. அதுக்குள்ள நான் அவ்வளவா போறது இல்ல. பட் நாட்டுல என்ன நடக்குதுன்றது தெரியாம இருக்காது, தெரியும். பட் பெருசா கருத்துக்களை நான் வெளியில சொல்ல விரும்பல. நம்ம கருத்தை கேட்டு என்ன பண்ண போறோம் இல்லையா? நிச்சயமா. ஸோ நம்ம கச்சேரி ம். முடியும் தருணம். ஓகே. இப்ப ஒரு அழகா ஒரு பாட்டு ஒண்ணு பாடி முடிக்கலாமே. உங்களுக்கு பிடித்தமான பாட்டு எது வேணா இருக்கலாம். சின்னஞ்சிறுகளே பாடலாமே நீங்க. பாட்டுமா? ஓகே. எனக்கு சின்னஞ்சிறுக்கிளியே ரொம்ப பிடிக்கும். சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா செல்வ களஞ்சியமே, சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா செல்வ களஞ்சியமே, என்னை கலி தீர்த்தே உலகில் ஏற்றம் புரிய வந்தாய் சின்னஞ்சிறு கிளியே. தேங்க்யூ. தேங்க்யூ. நிறைய நீங்க பிஸியா நிறைய வேலைகள் பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ கூட அடுத்து இங்க ஒரு ரெக்கார்டிங் போகணும்னு சொல்றீங்க, டப்பிங் போகணும்னு சொல்றீங்க. நடுவில் நமக்கு வாவ் தமிழாக நேரம் ஒதுக்குறது மிக்க நன்றி. தேங்க்யூ ஸோ மச். கச்சேரியா இன்னொரு நாள் கேட்போம். உங்க இன்டர்வியூஸ் எல்லாம் நிறைய பார்த்துட்டு இருக்கேன் வாவ் தமிழா. அப்படியா? ஏன்னா உங்களது வந்து நிறைய மியூசிக் அலைடா இருக்கும். ஆமா ஆமா. அதனால பெரிய பெரிய ஜாம்பவான்கள் எல்லாம் நீங்க இன்டர்வியூ அதனால பண்ணி. இந்த ஜாம்பவான்ட்ட வந்து ஐயோ நான்லாம் இப்பதான் பட்டிங் ஜாம்பவான்லாம் பெரிய வார்த்தை. அருணா சாய்ராம், சுதா ரகுநாதன், அவங்க இவங்க எல்லாம். சுதா ரகுநாதன் மேடம் வந்து என்ன வீணை ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. பார்த்துட்டு சொல்லுவாங்க நல்லா வாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அவங்களாம் பெரிய ஜாம்பவான்கள். அவங்களெல்லாம் இன்டர்வியூ பண்ணியிருக்கீங்க. அவங்க மூலியமா உங்க மூலியமா அவங்களுக்கும் ஒரு நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.